இதை கேளுங்களேன். மீண்டும் நம்முடைய அரசு அமைஞ்ச பிறகு நான் திருப்பி எனக்கு இந்த போர்ட்ஃபோலியோ கொடுத்தாங்கன்னா, விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பு வந்துச்சுன்னா, நான் போடுற முதல் கையெழுத்து எல்லா ஹாஸ்டல்ஸுக்கும் ஏசி வசதி பண்ணி கொடுப்பதற்கான கையெழுத்தாக. இதை எங்கேயோ கேட்ட மாதிரி இல்லை. ஃப்ளாஷ்பேக் போங்க, அப்படியே வீல சுத்துங்க, உங்களுக்கே தெரியும். ஃப்ளாஷ்பேக். நம்பிக்கையோட இருங்க. திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா முதல் வேலை நான் நீட் தேர்வை ரத்து செய்வேன். எங்களுக்கு தெரியும் எப்படி ரத்து பண்ணணும்னு, நம்ம தலைவருக்கு தெரியும். நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் முதல் கையெழுத்து நீட் தான் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அதே உருட்டு தான், அதே அல்வா தான். இப்பவும் அவர் விளையாட்டுத்துறை அமைச்சர் தான், இப்பவும் திமுகவோட ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய அப்பா தான். இப்ப நினைச்சா கூட உடனடியாக அவரால் ஆர்டர் போட முடியும், கையெழுத்தும் போட முடியும். ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு மீண்டும் ஆட்சிக்கு வந்தால், மீண்டும் விளையாட்டுத்துறை அமைச்சரானால் நான் போடும் முதல் கையெழுத்து அப்படின்னு மேடையில சொல்றாரு அப்படின்னா, மக்கள் எதை சொன்னாலும் நம்புவாங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால தான் எதை வேணாலும் அடிச்சு விடலாம் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமா அதையே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மக்களாகிய நம்ம தான் முடிச்சுக்கணும். ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே ஏமாற்றாதே ஏமா